திருமணம் முடிந்த எனக்கு இன்று முதல் இரவு. இன்று என் கணவர் ஒருவரால் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டார். அவர் இறந்தார். எல்லோரும் என்மேல் குற்றம் சாட்டினர். என்னை சிறையில் அடைத்தனர். நான் அழகாக இருந்தேன். சிறையில் எனது மரியாதை போய்விட்டது. பிறகு நான் வெளியே வந்தபோது குடும்பத்தினர் கூட என்னை ஏற்க மறுத்துவிட்டனர். நான் சாலையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பிச்சைக்காரன் வந்தார். என்னை மணந்துகொள் என்றார். என்னிடம் வேறு வழியே இல்லை. நான் சம்மதித்தேன். அவருடன் சென்றேன். மணப்பந்தலில் அமர்ந்ததும் என் கால்களுக்கு கீழே இருந்த தரை நழுவியது போல் இருந்தது. நான் மணமகள் ரஷ்ய உடையில் ஒரு காரை நோக்கி நடந்து கொண்டிருந்தேன். என்னை யார் அழைத்துச் செல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. கடந்த கால ஒவ்வொரு கணமும் என் கண் முன்னால் மீண்டும் வந்தது. வாழ்க்கையில் இதுவரை எவ்வளவு துயரங்களை சந்தித்தேன். இப்போது வாழ்க்கை எளிதாகத் தொடங்கியது போல் தோன்றியபோது என் இதயம் வெறுமையாக இருந்தது. எல்லாம் முடிந்துவிட்டது போலிருந்தது. ஆனால் இது என் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாயிற்றே. இன்று என் திருமணம். ஒரு பிச்சைக்காரனுக்கே நான் மணமகள் ஆகிறேன். சிறையிலிருந்து வெளியே வந்த உடனேயே அந்த பிச்சைக்காரன் திருமண முன்மொழிவைச் சொன்னார். அவரை நான் நன்றாக அறிந்திருக்கவில்லை. வீட்டுக்குச் செல்லும் வழியில் 1-2 முறை பார்த்திருக்கலாம். சிறையிலிருந்து வெளியேறும்போது என் மனம் செயலிழந்திருந்தது. தலை சுற்றியது. அவர் திருமணம் செய்து கொள்ள முன்வந்தபோது நான் யோசிக்காமலே ஆம் என்றேன். இப்போது என் இதயம் உலர்ந்த இலையைப் போல் நடுங்குகிறது. என் முடிவு தவறாக முடிந்தால் நான் என்ன செய்வேன்? குடும்பத்தினர் என்னை ஏற்கவே மறுத்துவிட்டனர். அவர்களுக்கு நான் ஒரு கொலைகாரி. குற்றம் நிரூபிக்கப்படாததால் சிறை காலம் முடிந்ததும் வெளியே வந்தேன். ஆனால் அதற்குப் பிறகும் என் வாழ்க்கை முட்கள் மீது நடப்பது போலிருந்தது. என் விளையாட்டு நிறைந்த வாழ்க்கையில் நான் ஒரு இருண்ட சிறையில் அடைக்கப்படும் நாள் வரும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. அங்கிருந்து வெளியேறுவதற்கு வழியே இல்லை. அங்கே அல்லாஹ்விடம் புலம்பி பிரார்த்தித்தேன். இறுதியாக நான் விடுதலை அடைந்தேன். ஆனால் மக்கள் இன்னும் என்னை ஒரு கூடையிலேயே அடைத்து வைத்திருந்தனர். வாழ்க்கையில் நான் சோர்வடைந்து விட்டேன். எனக்கு மரணம் வரவேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் மரணமும் என்னை வந்தடையவில்லை. அப்படியிருக்கும்போது அந்த பிச்சைக்காரன் என்னை வழியில் அழைத்து அடிக்கடி திருமணத்தை முன்மொழிந்தார். என்னால் தாங்க முடியவில்லை. உடனே ஆம் என்று சொல்லிவிட்டேன். இன்று அவருடன் நிசா நடந்துவிட்டது. என் இதயம் பயத்தால் நடுங்கியது. என்னை ஒரு காரில் ஏற்றிச் செல்ல ஆரம்பித்த போது நான் ஆச்சரியமடைந்தேன். ஒரு பிச்சைக்காரனிடம் கார் எப்படி இருக்க முடியும்? அவரிடம் கார் இருக்கக்கூடாது. கார் சென்ற பகுதி எனக்கு மிகவும் பழக்கமான பகுதியாக இருந்தது. நான் முன்பு அறிந்த பகுதி. மனதில் பலமாக அழுத்தம் கொடுத்தும் எனக்கு எதுவும் புரியவில்லை. சிறையில் தங்கியதால் எனது நினைவாற்றல் கூட பலவீனமடைந்திருக்கலாம். எல்லா கவலையிலிருந்தும் நான் என்னை விடுவித்துக் கொள்ள முயன்றேன். தலையை ஆட்டிவிட்டு காரின் சீட்டில் சாய்ந்தேன். இனி எதற்கும் பயனில்லை. நடப்பது நடக்கட்டும். அந்த பிச்சைக்காரன் எனக்கு நல்லவராக இருந்தால் நல்லது. இல்லை என்றால் வாழ்க்கையின் மற்ற துன்பங்களை நான் எப்படி தாங்கினேனோ இதையும் தாங்கிக் கொள்வேன். கார் அறியாத பாதைகளில் சென்று கொண்டிருந்தது. கடைசியில் ஒரு பெரிய வீட்டின் முன் கார் வந்து நின்றது. நான் அதிர்ந்து போனேன். உடனே காரிலிருந்து இறங்கினேன். என் கணவர் என்னுடன் இல்லை. அவர் சொன்னார், நான் உன்னை வீட்டில் சந்திப்பேன். நீ மணமகள் உடையில் இருந்து மௌலவி சாய்பிற்கு உன் ஏற்கிறேன் என்பதை பதிவு செய்துவிடு. பின்னர் இந்த காரில் திரும்பி வந்துவிடு. அப்போது நான் அவரிடம் எதுவும் கேட்கவில்லை. நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் கண்கள் வியப்பில் அகலமாயின. அங்குள்ள ஒவ்வொரு பொருளையும் உற்று நோக்கினேன். அனைத்தும் விலை உயர்ந்தவை என சத்தமிடுவது போல் இருந்தது. ஒவ்வொரு பொருளும் முக்கியத்துவம் வாய்ந்தது. செல்வந்தர்களின் வாழ்க்கை முறையை காட்டியது. என் இதயம் குன்றியது. இந்த பிச்சைக்காரன் என்னை ஏதாவது ஒரு பணக்காரனுக்கு விற்றுவிட்டாரோ? நான் இவ்வளவு முட்டாள்தனமாக இருக்க முடியுமா? மீண்டும் தந்திரம் செய்யப்பட்டேனோ என்று என் மனம் நினைத்தது. நான் ஏற்கனவே எனது அன்புக்குரியவர்களால் கைவிடப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போது என்னிடம் வேறு வழியே இல்லை. தைரியத்தைக் கொண்டு நான் முன்னால் நடந்தேன். ஒரு வேலைக்காரி வந்து என் கையை பிடித்து என்னை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றாள். இந்த வீடு எனக்கு மிகவும் பழக்கமானது போலிருந்தது. நான் இங்கு முன்பும் வந்திருக்கிறேன் போல் தோன்றியது. அது ஒரு வெறும் உணர்ச்சியாக இருக்கலாம். எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் அங்கேயே அந்த அறையில் உட்கார்ந்திருந்தேன். சுமார் 3 மணி நேரம் இப்படியே கழிந்தது. என் இதயம் படபடத்தது. நான் எழுந்து வெளியேறுவதற்கு முன்பாக ஒரு திறக்கும் சத்தம் கேட்டது. என் கணவர் உள்ளே நுழைகிறார் என்பதை உணர்ந்தேன். பூட்டு சுழன்றது. கதவு திறந்தது. பின்னர் மூடப்பட்டது. நான் என் பார்வையை உயர்த்திப் பார்த்தேன். நான் என்னிடத்தில் கல்லாக உறைந்து போனேன். என் முன்னால் நின்ற ஆள் மீது பிச்சைக்காரனின் அடையாளமே இல்லை. அவர் பிச்சைக்காரன் அல்ல. அப்படியானால் நான் யாரை மணந்தேன்? என் மனதில் அழுத்தம் கொடுத்து என் கணவரின் பெயரை நினைவு கூற முயன்றேன். நான் வாழ்க்கையில் இவ்வளவு சோர்வடைந்திருந்தேன். திருமணத்தின் போது என் கணவரின் பெயரில் கவனம் செலுத்தவே இல்லை. நான் ஒரு ஆதரவை தேடிக் கொண்டிருந்தேன். அந்த ஆதரவு ஒரு குடிசையிலிருந்தாலும் சரி, அரண்மனையிலிருந்தாலும் சரி, எனக்கு என்ன வித்தியாசம்? ஆனால் இப்போது என்னால் தாங்க முடியவில்லை. நான் ஒரேயடியாக என் இடத்திலிருந்து எழுந்து முன்னால் நின்றவரின் முகத்தை உற்றுப் பார்த்தேன். நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? என் கணவர் எங்கே?
அவரை கூப்பிடுங்கள். நான் உங்கள் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை. நான் கத்தினேன். முதலில் என் கணவர் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. பின்னர் அவர் சிரிக்க ஆரம்பித்தார். உனக்கு என்ன ஆயிற்று? நான் தான் உன் கணவன். என்னை மறந்துவிட்டாயா? அல்லது நான்? அவர் சொன்னதைக் கேட்டு 7 வானங்களும் தங்கள் பாரத்துடன் என் மீது விழுந்தது போல் இருந்தது. நான் ஒன்றுக்கும் உதவாதவளாகிவிட்டேன். கண்ணீருடன் நான் என் கணவரை பார்த்தேன். கடவுளின் மீது ஆணை, என்னை விடுவியுங்கள். நான் உங்களுடன் இருக்க முடியாது. நீங்கள் என் மகிழ்ச்சியின் கொலைகாரர். நீங்கள்தான் அந்த ஆள். என்னை நான் விரும்பாத ஒரு வாழ்க்கையை வாழச் சொன்னவர். உங்களால் எல்லாம் இழந்துவிட்டேன். இப்போது நான் உங்களை என் வாழ்க்கையில் எப்படி சேர்த்துக் கொள்வேன்? நான் தரையில் உட்கார்ந்து விட்டேன். என் கால்களுக்கு கீழே இருந்த தரை நழுவியது. நின்று கொள்வது கடினமாக இருந்தது. என் தலை சுற்ற ஆரம்பித்தது. திடீரென என் இதயத் துடிப்பு மெதுவாகியது. தவறுதலாக என் நெஞ்சில் கை வைத்தேன். மங்கலான பார்வையில் கடைசியாக பார்த்த காட்சி என் கணவர் என்னை நோக்கி வருவதுதான். அவரை என் கணவராக ஏற்க நான் தயாராக இல்லை. அதன் பிறகு என் மனம் இருளில் மூழ்கியது. எனக்கு எதுவும் நினைவிலில்லை. என் பெயர் பாவனா. இது என் வாழ்க்கையின் மிக கசப்பான உண்மை. இதிலிருந்து இன்று வரை நான் கண்ணை மறைத்துக் கொண்டே வந்தேன். ஆனால் இப்போது நான் சோர்வடைந்து விட்டேன். எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். பிறகு என் வாழ்க்கையில் மீண்டும் எல்லாம் முன்போல் இருக்க முடியும் என்ற எந்த நம்பிக்கையும் எனக்குத் தெரியவில்லை. நான் என் பெற்றோரின் கடைசி மகள். பெற்றோர் மிகுந்த அன்போடு வளர்த்தார்கள். வீட்டில் செல்வம் நிறைந்திருந்தது. எனக்கு படிப்பதில் மிகவும் ஆர்வம் இருந்ததால் கல்லூரியில் சேர்ந்தேன். அதற்கு முன்பு என் 2 சகோதரிகளுக்கும் 11ஆம் வகுப்புக்குப் பிறகே திருமணமாகிவிட்டது. எனக்கு ஒரே ஒரு சகோதரன் இருந்தார். அவர்தான் அம்மா அப்பாவின் கண்கொள்ளி. அதன் பிறகுதான் நான் பிறந்தேன். அதனால் எனக்கும் அவருக்குச் சமமான அன்பு கிடைத்தது. வாழ்க்கை அழகாக இருந்தது. ஒரு இளவரசி போலவே நான் பிரியமானவள். அதனால் என் ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் திருமணத்திற்குப் பிறகு என் வாழ்க்கை ஒரு முற்றத்தில் வந்து நிற்கும் என்று அறிந்திருக்கவில்லை. அதன் பிறகு நான் ஒருபோதும் பாதுகாப்பாக இருந்ததாக நினைக்க முடியவில்லை. வாழ்க்கை என்றென்றும் மாறிப்போய்விட்டது. கல்லூரியில் நுழைந்தபோது என் திருமணப் பேச்சுகள் வந்து கொண்டிருந்தன. அம்மா அப்பாவுக்கு என் திருமணத்தைப் பற்றி ஏற்கனவே கவலை இருந்தது. ஏனென்றால் அவர்கள் என் சகோதரிகளின் திருமணத்தை விரைவாக செய்துவிட்டார்கள். அதனால் என் திருமணமும் விரைவில் ஆகிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் நான் படித்து என் கனவுகளை நிறைவேற்ற விரும்பினேன். எனது குறிக்கோள் ஆசிரியையாக வேண்டும் என்பதுதான். குழந்தைகளுக்கு அன்போடு பாசத்தோடு பாடம் சொல்லித் தர வேண்டும் என்று விரும்பினேன். எனக்கு நினைவிருக்கிறது, பள்ளி வாழ்க்கையில் எனக்கு குறைவாக இருந்தது ஆசிரியர்களின் போதுமான கவனம். அதனால் நான் ஒரு ஆசிரியையாக வேண்டும் என்று விரும்பினேன். குழந்தைகளின் உளவியலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அன்போடு பாடம் சொல்லித் தர வேண்டும். அப்போதுதான் அவர்கள் படிப்பில் சிறப்பான ஆர்வம் காட்ட முடியும். என் இந்த கனவை நான் அப்பாவிடம் கூறினேன். அவர் என்னை ஆதரிக்கத் தயாராக இருந்தார். ஆனால் ஒவ்வொரு தாய்க்கும் உள்ளது போல என் அம்மாவிற்கும் என்னை பற்றிய கவலை இருந்தது. இங்கே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அப்பாவுக்கு 2 அண்ணன்மார்கள் இருந்தார்கள். நான் அவர்களை பெரியப்பா, சித்தப்பா என்று அழைப்பேன். பெரியப்பா ஆரம்பத்திலிருந்தே அப்பாவின் காதில் இந்த வார்த்தையை ஊதினார். பாவனாவுக்கு சக்திதானே சரியான மாப்பிள்ளை. ஆனால் என் உள்ளில் அப்படி எதுவும் இல்லை. நான் அப்பாவிடம் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொன்னேன். நான் சக்தியை மணக்க மாட்டேன். ஏனென்றால் நான் அவரை விரும்பவில்லை. அவர் என்னை விட வயதில் மூத்தவர். எங்களுக்கிடையே 5-6 வயது வித்தியாசம் இருந்தது. சித்தப்பாவும் அம்மாவிடம் கேட்டார், பாவனாவை எங்கள் மருமகளாக ஆக்கிவிடுங்கள். இதனால் இந்த 2 சகோதரர்களுக்கும் இடையே முரண்பாடுகள் தோன்றின. நான் அம்மா அப்பாவிடம் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொன்னேன். நான் உறவினர்களில் யாரையும் மணக்க மாட்டேன். நீங்கள் ஒருவருக்கு ஆம் என்றால் மற்றவர் மனம் உடைந்து விடுவார். இப்படியான சண்டையுள்ள திருமணத்தை நான் செய்து கொள்ள முடியாது. அப்பா என் சிந்தனையை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அம்மாவுக்கு சித்தப்பாவின் மனைவியுடன் நெருங்கிய நட்பு இருந்ததால் அவர் சக்திக்காக வாதிட்டார். சக்தியை பற்றிய நிச்சயதார்த்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவிவிட்டது. ஆனால் நான் தான் இன்னும் முடிவு செய்யவில்லை. நான் அம்மாவை தாமதப்படுத்துவதற்காக மட்டுமே சக்தியைப் பற்றிச் சொன்னேன். ஆனால் அம்மா அப்பா என் இந்த தாமதத்தையே என் ஆம் என்று எடுத்துக்கொண்டார்கள். குடும்பத்தில் எல்லோரிடமும் இந்தச் செய்தியை பரப்பிவிட்டார்கள். பாவனா சக்திக்கு ஆம் சொல்லிவிட்டாள். சக்தியை மறுத்துவிட்டாள். இதைக் கேட்டு பெரியப்பாவுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவர் எதுவும் சொல்லாமல் சும்மா இருந்துவிட்டார். அப்பாவுக்கும் வருத்தமாக இருந்தது. அம்மாவின் அவசரத்தின் மேல் கோபம் வந்தது. தம் அண்ணன் தம்மை வெறுப்பதாக எடுத்துக்கொண்டார். அவர் அம்மாவிடம் சொல்லுவார், மகளை அப்படி ஒரு இடத்தில் தள்ளக்கூடாது. அங்கே ஆரம்பத்திலிருந்தே முரண்பாடுகள் தோன்றுகின்றன. ஆனால் அம்மாவுக்கு மருமகனாக சக்தி தவிர வேறு யாரும் பிடிக்கவில்லை. சக்தி தன் வீட்டின் மூத்த மகன், ஒரே மகன். நல்ல வேலை பார்த்துக் கொண்டிருந்தான். மாதம் சுமார் 5 லட்சம் ரூபாய் சுலபமாக சம்பாதித்தான். வீட்டுச் செலவுகளும் அதிகமில்லை. என் வாழ்க்கை ஆடம்பரமாக செல்லும். முரண்பாடுகள் அதிகரித்த போது நான் அம்மாவிடம் சொன்னேன், விரைவில் என் திருமணத்தை அறிவியுங்கள். அப்போதுதான் எல்லாருடைய வாயும் மூடப்படும்.
அம்மா நிச்சயதார்த்தத்தை சரியான முறையில் அறிவித்துவிட்டார்கள். அதை மீண்டும் மாற்றுவது என்னால் முடியாத காரியம். என்னைப் பற்றி இப்படி பேசப்படுவதை பார்ப்பது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அதனால் நான் அம்மாவிடம் சொன்னேன், நீங்கள் சக்திக்கும் எனக்கும் திருமணத் தேதியை நிர்ணயித்து விடுங்கள். நானே என் வாயால் இந்த வார்த்தைகளைச் சொன்னேன். நான் மிகவும் வேதனையில் இருந்தேன். ஏனென்றால் ஒவ்வொருவர் வாயிலும் இந்த வார்த்தைகளே இருந்தன. சக்திக்கும் பாவனாவுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அதனால்தான் அவள் சக்தியை மறுத்தாள். ஆனால் உண்மை என்னவென்றால் நான் சக்தியை மணக்கவும் விரும்பவில்லை, சக்தியை ஏற்கவும் விரும்பவில்லை. ஆனால் அம்மாவின் வற்புறுத்தல் என்னை இந்த நிலைக்கு ஈட்டுச் சென்றது. நான் முற்றிலும் அமைதியாக இருந்துவிட்டேன். அப்பா பாடும் பறவையின் அமைதியை நன்றாக உணர்ந்திருந்தார். இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு முன்பாகவே என் அண்ணன் திருமணமாகிவிட்டார். என் அண்ணனின் மனைவி சக்தியின் சகோதரியே. இதனால் எங்கள் வீட்டில் முரண்பாடுகள் அதிகரித்தன. என் அண்ணி என்னை திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டாள். அவள் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதுவே என் விருப்பம். பாவனா மேல் எந்த விதத்திலும் கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் பாவனாவின் பூர்வீகர்களுக்குத் தெரியாது அவள் தாயார் சக்திக்கும் அவளுக்கும் உள்ள உறவை நிர்ணயித்து விட்டார்கள் என்று. இப்போது என்னிடம் திருமணம் தவிர வேறு வழி எதுவும் இல்லை. அதனால் சண்டைகளை தவிர்ப்பதற்காக நான் அம்மாவிடம் தெளிவான செய்தி அனுப்பினேன். இப்போது விரைவில் என் திருமணத்தை நடத்திவிடுங்கள். அம்மா அப்படியே செய்தார். குடும்பம் முழுவதும் இந்தச் செய்தி பரவிவிட்டது. விரைவில் பாவனாவுக்கும் சக்திக்கும் திருமணம். என் கனவுகள் சிதறுண்டதில் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. சக்தி என்னை காதலித்தான். இதை நான் எனது மாப்பிள்ளை பரிசம் பெற்ற நாட்களில் உணர்ந்தேன். அவன் ரகசியமாக என்னை பார்க்க வந்தான். நான் என் அறையில் மாப்பிள்ளை பரிசு பெற்ற மணமகள் போல சோகமாக உட்கார்ந்து என் அழகான நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தேன். அம்மா அப்பாவின் வீட்டில் எவ்வளவு அற்புதமாக கழிந்தன அந்த நாட்கள். அங்கே எந்த கவலையும் பிரச்சனையும் இல்லை. இப்போது என் வாழ்க்கை மாறப்போகிறது. வேறு ஒருவருக்கு என் வாழ்க்கையின் அனைத்து உரிமைகளையும் வழங்குவது சொல்வதை விட எளிதான காரியமல்ல. நான் கண்ணீர் விட்டேன். என் அறையில் உட்கார்ந்து எப்போது என் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் என்று காத்திருந்தேன். அதே நேரத்தில் அறையின் கதவு திறக்கப்பட்டது. சக்தியை எதிரே நின்று கொண்டிருக்கக் கண்டேன். நான் திகைத்துப் போனேன். என் பார்வை வெட்கத்தில் கீழே போய்விட்டது. சக்தி என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னான், உன்னை பார்க்க நான் எனது வீட்டாரிடம் பொய் சொல்ல வேண்டியிருந்தது. நான் உன்னை மிகவும் காதலிக்கிறேன். உன்னை பற்றி நிறைய வதந்திகள் பரவியிருப்பதை நான் அறிவேன். ஆனால் உன்னை பெற நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள முடியும். நீ சோகமாக இருப்பதில்லை. நான் எப்போதும் உன் அருகிலேயே இருப்பேன். இவ்வாறு அவன் செய்த உறுதிமொழி என் உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நான் மகிழ்ச்சியடைந்தேன். அவன் அங்கே சில மணிநேரங்கள் என்னுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவன் உண்மையிலேயே ஒரு வைரம் போன்ற ஆள் என்று உணர்ந்தேன். அவனை இழந்தால் நான் எவ்வளவு பெரிய தவறு செய்யப் போகிறேன் என்று உணர்ந்தேன். அன்றுதான் முதல் முறையாக என் தாய் மீது மிகுந்த அன்பு ஏற்பட்டது. என் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு வைரத்தை தேர்ந்தெடுத்தவர் அவர்தான். எனக்கு வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சிகளையும் கொடுக்க முழுமையாக முயன்றார். 3 நாட்கள் கடந்துவிட்டன. என் கைகளில் மெஹந்தி பூசப்பட்டிருந்தது. நான் மிகுந்த அன்போடு சக்தியின் பெயரை என் கைகளில் பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பா முதல் முறையாக என்னை புன்னகைத்துக் கொண்டிருப்பதைப் பார்த்தார். அவர் மனதிலும் ஒரு அமைதி பிறந்தது போல் இருந்தது. அவர் என்னை தனக்கு அருகில் அழைத்து சொன்னார், மகளே, நீ எப்போதும் தனியாக இருப்பாய் என்று எண்ணாதே. நாங்கள் எப்போதும் உன்னுடன் இருப்போம். திருமணத்திற்குப் பிறகு எப்போதேனும் பிரச்சனை வந்தால் எங்களிடமிருந்து ஒருபோதும் மறைக்காதே. உடனே எங்களுக்குச் சொல்லிவிடு. உன் பிரச்சனையைத் தீர்க்க நாங்கள் எப்போதும் முன்னால் இருப்போம். என் பிரார்த்தனை என்னவென்றால் அப்படி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வாய். அப்பா எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். அறிவுரையும் கூறினார். இறுதியாக அந்த நாள் வந்துவிட்டது. நான் மணமகளாக சக்தியின் வீட்டிற்கு என்றென்றும் செல்லப்போகிறேன். நான் மணமகளுடையில் பிரைடல் ரூமில் உட்கார்ந்து என் வருகைக்காக காத்திருந்தேன். அங்கே உட்கார்ந்திருப்பதால் என் முதுகு வலிக்க ஆரம்பித்துவிட்டது. ஆனால் மகிழ்ச்சி அதிகமாக இருந்ததால் வலி போய்விட்டது. அதே நேரத்தில் குழந்தைகள் கத்தும் சத்தம் கேட்டது. பின்னர் வெடிச்சத்தம் கேட்டது. அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன், பரிசுகள் வந்துவிட்டன. முரசின் தாளத்தில் வரவேற்பு நடந்தது. பிரைடல் ரூமில் இருந்த சாளரத்தில் வெளியே உள்ள காட்சியெல்லாம் தெரிந்தது. சக்தியின் முகத்தில் நான் முதல் முறையாக இவ்வளவு அதிக மகிழ்ச்சியை கண்டேன். அவன் மீண்டும் மீண்டும் சிரித்துக் கொண்டிருந்தான், புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் நான் ஒரு அதிர்ச்சிகரமான காட்சியைக் கண்டேன். ஒரு பெண் முகத்தில் துண்டை மூடிக்கொண்டு முன்னால் வந்தாள். அவள் என் கணவருக்கு பால் கிண்ணத்தை கொடுத்தாள். பால் பருகுங்கள் என்று சொல்லி அவன் பரிசுகளுடன் பேசிக்கொண்டே முழு பால் கிண்ணத்தையும் குடித்துவிட்டு அந்த பெண்ணிடமே திருப்பிக் கொடுத்தான். அந்த பெண் விழாப்பந்தலுக்குள் வராமல் எங்கேயோ மறைந்துவிட்டாள். நான் இந்த காட்சியை என் கண்களால் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் தலையை அசைத்துவிட்டு மீண்டும் என் மகிழ்ச்சியில் கவனம் செலுத்தினேன். ஆனால் எனக்கு என்ன தெரியும்,
அந்தப் பெண்தான் என் மகிழ்ச்சியின் கொலைகாரி. என் கணவர் திடீரென்று தளர்ந்து விழ ஆரம்பித்தார். அவர் தனது ஷெர்வானி பொத்தான்களை அவிழ்த்தார். அவரது நிலை மோசமாகியது. அவரை விழாப்பந்தலுக்குள் கொண்டு வந்தார்கள். என் எதிரே பந்தல் மேடையில் உட்கார வைத்தார்கள். அவர் நிலை சரியானதும் உடனே நிக்கா செய்யப்பட்டது. பின்னர் விடைபெறும் கோலாகலம் தொடங்கியது. அப்போது அம்மா பால் கொண்டு வந்தார்கள். சக்தி ஆச்சரியத்துடன் கேட்டான், அத்தை, இந்த பாலை யாரோ ஒருவர் முன்பே கொடுத்தார்களே, நீங்கள்தானே கொடுக்கச் சொன்னீர்கள்? அம்மா துண்டிக்கப்பட்ட பார்வையுடன் என்னை பார்த்தார். இல்லை மகனே, நான் கொடுக்கச் சொல்லவில்லை. உன் மனைவிதான் கொடுக்கச் சொன்னாள். அவளுக்கு இவ்வளவு ஆர்வம், இப்படி தன் கணவரை வரவேற்க. என் ஒரு உறவினர் குறும்பாகச் சொன்னார். நான் அச்சத்துடன் என் கணவரை பார்த்தேன். அந்த காட்சி எனக்கு அப்போதே விசித்திரமாக இருந்தது. இப்போது மீண்டும் இப்படி இந்த பேச்சு வருவது என்னிடம் ஏதோ தவறு நிகழப்போகிறது என்பதை உணர்த்துவதாக இருந்தது. நான் திகைத்தேன். இதயம் துடிக்க ஆரம்பித்தது. என் கணவரின் உடல்நிலை காரணமாக எல்லா சடங்குகளையும் ரத்து செய்து விரைவில் என் விடைபெறுதலை அறிவித்தனர். நான் அழுது கொண்டே என் அம்மா அப்பாவின் ஆசீர்வாத நிழலில் என் புது வீட்டிற்குச் சென்றேன். என் கணவர் அறைக்குள் நுழைந்து என்னை அணுகியதும் அவருக்கு ஒரு பெரிய இரத்த வாந்தி ஏற்பட்டது. நான் என்னிடத்தில் அசையாமல் இருந்துவிட்டேன். அவர் என் கைகளில் உயிர் துறந்தார். அவர் என்னை பார்க்கவோ புன்னகைக்கவோ முடியவில்லை. என்றென்றும் சென்றுவிட்டார். நான் உடைந்து போன பார்வையுடன் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தேன். பின்னர் நான் உரக்க அழ ஆரம்பித்தேன். நான் அவரை அங்கேயே படுக்கையில் படுக்க வைத்தேன். என் இரத்தம் தோய்ந்த கைகளை பார்த்தேன். என் முழு மணமகள் உடையும் இரத்தத்தில் ஈரமாகியிருந்தது. நான் ஓடி வெளியே வந்தேன். வீட்டிலிருந்த எல்லோரும் என்னை பார்த்து திகைத்துப் போனார்கள். என்ன ஆயிற்று? என் மகன் எங்கே? நீ ஏன் அழுகிறாய்? நான் உள்ளே சுட்டிக்காட்டினேன். அவர்கள் உள்ளே ஓடினார்கள். அடுத்த கணமே சித்தப்பாவின் மனைவி திரும்பி என்னை ஒரு சக்தியான கன்னத்தில் அறைந்தார். கெட்ட குணமுள்ளவளே, உன் வரவால் என் மகன் போய்விட்டான். நிச்சயம் இது உன் சூழ்ச்சிதான். எனக்கு முன்பே தெரியும் நீ அவனை மணக்க விரும்பவில்லை என்று. ஆனால் என் மூளைதான் கெட்டுவிட்டது. உன்னை என் மருமகளாக பார்க்க விரும்பினேன். எனக்கு என்ன தெரியும் நீ ஒரு சூனியக்காரி, கொலைகாரி என்று. நீ என் மகனை கொன்றுவிட்டாய். உன் கைகள் இரத்தத்தால் ஈரமாகியுள்ளன. சித்தி தன் மார்பில் கல்லை அடித்துக்கொண்டு உரக்க அழுதார். நான் வியப்புடன் இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்தேன். என் மூளை செயலிழந்தது. நான் எதுவும் செய்யவில்லை. நான் அழுது கொண்டே உரத்த குரலில் என் குற்றமின்மையை கூற முயன்றேன். நான் குற்றமற்றவள். நான் சக்தியை காதலிக்க ஆரம்பித்திருந்தேன். நான் அவனை ஏன் கொல்ல வேண்டும்? சித்தப்பாவும் முன்னால் வந்து என் மீது கன்னங்களில் அடித்தார். என் மகன் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்போதே மறுத்திருக்க வேண்டும். சக்தியை நான் கொன்றுவிட்டாய். நான் உன்னை விடமாட்டேன். அவர் உடனே காவல்துறைக்கு தொலைபேசி செய்து அழைத்தார். போலீசார் என்னை கைது செய்தனர். நான் என் குற்றமற்ற தன்மையை விளக்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் யாரும் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இவ்வாறு அனைவரும் என்னை கொலைகாரி என்று தீர்மானித்தனர். நான் சிறைக்குள் வந்துவிட்டேன். மணமகள் உடையில் நான் சிறையில் இருந்தேன். யாரும் எனக்கு உடைமாற்ற நேரம் கொடுக்கவில்லை. நான் அழுதேன், கதறினேன். எனக்கு எதிராக கொலை வழக்கு பதிவாகியிருந்தது. என் வீட்டினரும் என்னிடம் இருந்து கண்களை திருப்பிக் கொண்டனர். ஏனென்றால் நான் இந்த படியை எடுத்திருக்கிறேன் என்று அவர்களுக்கும் தோன்றியது. நான் அழுது கொண்டே அவர்களுக்கு முன்னால் கைகளை நீட்டி என் குற்றமற்ற தன்மையை உறுதிப்படுத்த முயன்றேன். ஆனால் எல்லோரும் முகத்தை திருப்பிக் கொண்டனர். அவர்களால் இந்த அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. என் வீடு முற்றிலும் அழிந்து போய்விட்டது. நானும் அழிந்துவிட்டேன். திருமணத்தின் முதல் இரவிலேயே நான் விதவையானேன். ஆனால் யாருக்கும் என் வலி தெரியவில்லை. சித்திக்கு தன் வலிதான் முக்கியம். அவரது இளைய மகன் போய்விட்டான். இந்த வலி மிகவும் கடுமையானது என்பதை நான் அறிவேன். இளமையான மரணம் மனிதனை முதியவனாக்கிவிடும். ஆனால் என்னுடைய பிழை என்ன? எனக்கும் துன்பம் ஏற்பட்டது. என் கணவரும் இந்த உலகை விட்டுச் சென்று விட்டாரே. ஆனால் இந்த எல்லா மக்களும் சேர்ந்து என்னை குற்றம் சாட்ட ஆரம்பித்தனர். என்னை சிறையில் அடைத்தனர். அவர்களின் கண்களில் இதன் பின்னால் நானும் சக்தியும் சேர்ந்திருந்தோம். எனது திருமணத்தில் சக்தி எங்கும் தெரியவில்லை. என்னை காப்பாற்ற அவன் எந்த முயற்சியும் செய்யவில்லை. இது எல்லாம் என்ன நடக்கிறது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் அதே சிறையில் உட்கார்ந்து என் குற்றமற்ற தன்மையை நிரூபிக்கும் நாளுக்காக காத்திருந்தேன். நான் குற்றமற்றவள் என்பது எப்போது நிரூபிக்கப்படும்? அல்லாஹ் எப்போது என்னை இந்த சிறையின் இருண்ட அறையிலிருந்து வெளியேற்றுவார்? வாழ்க்கை இப்படி திருப்பம் எடுக்கும் என்று நான் எப்போதும் நினைத்ததில்லை. நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தேன். அல்லாஹ்வே, என் குற்றமற்ற தன்மை நிரூபிக்கப்படட்டும். நான் இங்கிருந்து வெளியேறி விடுகிறேன். யாருடைய சாபம் என்னை தொடர்ந்ததோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு இன்று வரை தெரியவில்லை என் கணவரின் கொலைகாரன் யார். ஆனால் ஆச்சரியகரமாக சிறையில் எனக்கு கடிதங்கள் வரத் தொடங்கின. அதில் இந்த விஷயம் ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. நான் உன் கணவனை கொன்றேன். என்னை மன்னித்துவிடு. இதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். ஆனால் இதைவிட அதிகமாக நான் உன் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதற்கு வருந்துகிறேன். எழுதியவர் தனது பாலினத்தை வெளிப்படுத்தவில்லை. இதுபோன்ற விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தன.
இது ஒரு ஆணின் கடிதமாகவோ அல்லது பெண்ணின் கடிதமாகவோ இருக்கலாம் என்று தோன்றியது. சான்றாக நான் அந்த கடிதத்தை சேகரிக்க முயன்றேன். ஆனால் சிறையில் எல்லோரும் லஞ்சம் வாங்கிக் கொண்டிருந்தார்கள். என் கடிதம் நீதிமன்றத்தை அடையும் முன்பே அவர்கள் அதை அழித்துவிட்டனர். இப்போது சிறையில் அந்த கடிதங்கள் வருவதும் நின்றுவிட்டது. நான் சுமார் 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன். சிறை அதிகாரி ஒரு மிகவும் கெட்ட நடத்தையுள்ள நபர். அங்குள்ள ஒவ்வொரு பெண்ணையும் அவன் அழிக்க முயன்றான். என்னைப் பற்றியும் விரைவில் வரப்போகிறது என்பது எனக்குத் தெரியாது. அவன் என்னை முழுமையாக அழித்து விடுவான் என்று. அந்த இரவின் இறுதி நேரத்தில் சிறை அதிகாரி என் இருண்ட அறையில் இருப்பதைக் கண்டேன். பின்னர் அவன் என் மீது தாக்குதல் நடத்தினான். நான் கத்தினேன், அலறினேன். ஆனால் என்னை காப்பாற்ற யாரும் வரவில்லை. அவன் என் மரியாதையை சிதறடித்து விட்டான். வயது 27. வாழ்க்கையின் மிக மோசமான நாட்களை நான் சந்தித்தேன். அன்று நான் கடுமையாக அழுதேன். அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தேன், அல்லாஹ்வே, என் பொறுமையின் வரம்பு நிரம்பிவிட்டது. என் பொறுமையின் கோப்பை வழிந்தோடிவிட்டது. நான் இனி இங்கே இருக்க விரும்பவில்லை. ஓ அல்லாஹ்வே, நீ ஒரு வழியை உருவாக்கு. நான் இங்கிருந்து போக விரும்புகிறேன். என்னை இங்கிருந்து கௌரவத்துடன் விடுதலை செய். காலை வெளியானதும் நான் உரக்க அழ ஆரம்பித்தேன். டியூட்டி முடித்த சிறை அதிகாரி என்னை அச்சுறுத்தி மிரட்ட முயன்றான். ஆனால் இப்போது என்னிடம் இழக்க எதுவும் மிஞ்சியிருக்கவில்லை. ஒரே மரியாதை, அதுவும் போய்விட்டது. அதனால் நான் அவனுடைய எந்த வார்த்தையையும் பொருட்படுத்தாமல் அங்குள்ள அனைவரிடமும் சத்தமாகச் சொல்ல ஆரம்பித்தேன். இந்த மனிதன் என் மரியாதையை தாக்கியுள்ளான், என்னை சூறையாடியுள்ளான். நான் இவன் மீது வழக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்த கான்ஸ்டேபிள் இரக்கமுள்ளவர். அவர் என் பேச்சை அதிகாரிகளிடம் சேர்ப்பித்தார். ஆனால் எனக்குத் தெரியாது, என் குரல் சிறை வரம்புகளுக்குள் மட்டுமல்ல, தொலைதூரம் வரை சென்றிருப்பதாக. நான் அழுது கொண்டிருந்தேன். ஒரு செய்தி டெலிவிஷனில் டிக்கர் வடிவில் ஓடியது. சிறையில் உள்ள கொலை சம்பந்தப்பட்ட குற்றவாளியின் மீது சிறை அதிகாரி தாக்குதல் நடத்தியுள்ளார். சிறை கைதியின் மரியாதையை சிறை அதிகாரி சூறையாடியுள்ளார். என்னை முறையாக அழைத்து இந்தச் செய்தியை எனக்கு காட்டினார்கள். நான் என் தலையை கவிழ்த்துக் கொண்டேன். இதுதான் உண்மை. இப்போது என்னிடம் இழக்க எதுவும் மிஞ்சியிருக்கவில்லை. மரியாதை போய்விட்டது. இப்போது அந்த மரியாதை மீண்டும் இழக்கப்பட்டால்தான் என்ன? நான் எந்த விதத்திலும் அந்த சிறை அதிகாரியை விட முடியாது. எனக்கு முன்னால் எத்தனை பெண்கள் மீது தவறான நடத்தை காட்டியிருக்கிறான். நான் அழுது சோர்வடைந்து விட்டேன். மீடியா நபர்கள் வந்து என்னிடம் பேட்டி எடுத்தார்கள். நான் கைகளை நீட்டி அங்குள்ளவர்களிடம் சொன்னேன், என் வழக்கை மீண்டும் பரிசீலிக்க வேண்டும். நான் என் கணவரை கொல்லவில்லை. இந்த விஷயம் காட்டுத்தீ போல் முழு மீடியாவிலும் பரவியது. முதலில் என் வழக்கை மீண்டும் பார்க்க ஆரம்பித்தார்கள். என் திருமண வீடியோவை காட்டினார்கள். அதில் தெளிவாக தெரிந்தது, என் கணவருக்கு விஷம் கலந்து கொடுக்கப்பட்டதாக. அந்த பெண் முகத்தில் துண்டு கட்டி என் கணவருக்கு பால் கோப்பையை கொடுத்தாள். அந்த பாலில்தான் விஷம் இருந்தது. நான் கௌரவத்துடன் விடுதலை அடைந்தேன். ஆனால் இந்த செய்திக்கு முன்னர் பரவியிருந்த செய்தி என்னவென்றால், சிறை அதிகாரி என் மரியாதையை சூறையாடினார் என்பதுதான். என் குடும்பத்தினர் என்னிடம் இருந்து தொடர்பு துண்டிக்க அறிவித்தனர். அம்மா அண்ணன் இரக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் என்னை எப்படி வீட்டில் ஏற்றுக்கொள்வார்கள்? என் வாழ்க்கை எளிதாகிவிட்டது என்று நினைத்தேன். மக்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள், இரக்கம் காட்டுவார்கள், எனக்கு மீண்டும் வீட்டில் இடம் கிடைக்கும் என்று நினைத்தேன். ஆனால் நான் மிகவும் தவறாக நினைத்துவிட்டேன். நான் நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை. சித்தப்பா, சித்தி என்னிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. அவர்கள் இன்னும் என்னை கொலைகாரி என்றே சொன்னார்கள். அவர்கள் என்னிடம் தெளிவாகச் சொன்னார்கள், நீ கௌரவத்துடன் விடுதலை அடைந்தாலும் சரி, உன் வழக்கு திறந்துவிட்டாலும் சரி, எங்கள் மகன் மரணத்துக்கு நீதான் பொறுப்பு. நீ அவன் வாழ்க்கையில் வந்தாய், அவனை இந்த உலகிலிருந்து அனுப்பிவிட்டாய். நாங்கள் உன்னை கியாமத் வரை மன்னிக்க மாட்டோம். நான் அழுதேன். இப்போது நான் அவர்கள் முன்னால் எந்த விளக்கமும் சொல்ல விரும்பவில்லை. ஒவ்வொரு விளக்கமும் வீண். புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் புரிந்து கொண்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதுல நான் என்ன செய்ய முடியும்? நான் மிகவும் நொந்த நிலையில் எனது வீட்டை நோக்கிச் சென்றேன். அம்மா என்னிடம் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொன்னார்கள், இப்போது இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை. நீ கௌரவத்துடன் விடுதலை அடைந்து வந்திருந்தால் நாங்கள் உன்னை வீட்டில் வைத்திருப்போம். ஆனால் உன் மரியாதை இழந்துவிட்ட செய்தி எல்லா இடங்களிலும் பரவியுள்ளது. நாங்கள் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மரியாதை இழந்த பெண்ணை நாங்கள் எப்படி வாழ்க்கையில் சேர்த்துக்கொள்வோம்? இதில் நீயே சொல்லு. நாங்கள் எப்படி உன்னை வீட்டில் வைத்துக் கொள்வோம்? ஒவ்வொருவரும் எங்களிடம் சொல்வார்கள், உன் மகள் அதேதானே, சிறை அதிகாரி மரியாதை இழந்தவள் என்று. இதை சொல்லி அம்மா அழுதார். நான் புரிந்து கொண்டேன், இவை அம்மாவின் வார்த்தைகள் அல்ல, இவை அண்ணனின் வார்த்தைகள். அம்மா மனப்பாடம் செய்து கொண்டவை. ஆனால் நான் நன்றாக அறிவேன், அவர் என்னை மிகவும் அன்பாக நேசிக்கிறார். என்னை இப்படி விட்டுவிட முடியாது. ஆனால் அம்மாவுக்கும் 2 வேளை சாப்பாட்டுக்காக கவலை. நான் அவர்களை இதற்காக மன்னிக்கிறேன். நான் முடிவு செய்தேன், நான் என் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். இந்த எல்லா மக்களையும் மறந்து எனது வாழ்க்கையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று. ஆனால் அப்போது என்னிடம் ஒரு சில்லறை கூட இல்லை. கல்வியும் நான் சிறப்பாகப் பெறவில்லை.
ஏனென்றால் திருமணக் கோலாகலம்தானே. ஆனால் இப்போது நான் என்ன செய்வேன்? இந்த குழப்பத்தில் நான் அங்கேயே சாலையில் உட்கார்ந்து என் விதியின் மீது அழுது கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு அருகில் ஒரு பிச்சைக்காரன் வந்து உட்கார்ந்தார். என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தார். அவருடைய புன்னகையை பார்த்ததும் மீண்டும் என் மரியாதையை இழக்கப் போகிறேன் போல் எனக்கு தோன்றியது. நான் பிச்சைக்காரனிடமிருந்து விலகிச் செல்வது நல்லது என்று நினைத்தேன். அவர் என்னை பின்தொடர்ந்து வந்தார். என்னிடம் சொன்னார், பாவனா, நீ எந்த வேதனையில் போய்க் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். நீ அனுபவிக்கும் இந்த வலியை நான் போக்க விரும்புகிறேன். எல்லாம் சரியாகிவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். முன்போல் ஆகிவிட வேண்டும். நீ என்னை மணந்து கொள்ள விரும்புகிறாயா? பிச்சைக்காரனின் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் கல்லாக உறைந்துவிட்டேன். அப்போது எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் ஒரு ஆதரவை தேடிக் கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு கூரை தேவை. 2 வேளை சாப்பாட்டுக்காக நான் தவித்துக் கொண்டிருந்தேன். சிறையிலிருந்து விடுதலை அடைந்து 3 நாட்கள் ஆகிவிட்டன. பிச்சைக்காரன் எனக்கு உணவு கொடுத்தார். நான் அந்த உணவை கண்ணீர் குண்டுகளுக்கு இடையே விழுங்கினேன். பின்னர் நான் அந்த பிச்சைக்காரனை பார்த்து உடனே ஆம் என்று சொல்லிவிட்டேன். நான் உங்களை மணந்து கொள்ள தயாராக உள்ளேன். என்னுடைய இந்த வார்த்தையைக் கேட்டு அந்த பிச்சைக்காரன் அன்புடன் என்னை பார்த்தார். சரி, நாளை நான் உன்னை என்னுடன் என் வீட்டிற்கு அழைத்துச் செல்வேன். தற்போதைக்கு இந்த குடிசையில் இரவை கழி. நாளை உனக்கு திருமண உடையும் கொடுக்கப்படும். பின்னர் நான் உன்னை அழைத்துச் செல்வேன். மீண்டும் யோசித்துப்பார். பிச்சைக்காரனின் அழுக்கான தாடியும் அழுக்கான உடலும் பார்த்ததும் நான் தவறான முடிவு எடுத்துவிட்டேன் என்று தோன்றியது. பிறகு எவ்வளவு நாள் திறந்த வானத்தின் கீழே இருக்க முடியும்? அதனால் நான் முடிவு செய்தேன், இந்த பிச்சைக்காரனை நான் மணந்து கொள்வேன். என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஒரு தங்குமிடம் தேவை. அவர் ஏழையாக இருந்தால் ஏழைதானே. நான் அவருடன் கை நீட்டி இறந்து வாழ்க்கையை நடத்திக் கொள்வேன். வாழ்க்கையில் நான் ஒருபோதும் நினைத்ததில்லை, இளவரசிகள் போல வாழ்ந்த பிறகு நானும் கை நீட்டி இறக்க வேண்டியிருக்கும் என்று, வாழ்க்கை இவ்வளவு மோசமாக மாறிவிடும் என்று. சிறையிலிருந்து விடுதலை அடைந்ததற்காகவே நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னேன். மேலும் வாழ்க்கை எளிதாகிவிடும் என்று நான் எனக்குத் தானே சமாதானம் சொல்லிக் கொண்டேன். காலையில் ஒரு பெண்ணின் மூலம் திருமண உடை எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. திருமண உடையை பார்த்ததும் என் கண்கள் வியப்பில் விரிந்தன. இவ்வளவு அழகான உடை இதற்கு முன்பு நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு அழகான உடையை நான் எப்போது அணிவேன்? இப்படியொரு உடையை நான் எப்போது அணிவேன்? இப்படியொரு உடையை நான் சக்தி மற்றும் என் திருமணத்தின் போதும் அணியவில்லை. நான் ஆடை அணிந்தேன். ஒரு கார் என்னை அழைத்துச் செல்ல வந்தது. நான் ஆச்சரியத்தில் இருந்தேன். பிச்சைக்காரன் என்றால் அவரிடம் கார் எங்கிருந்து வந்தது? ஆனால் என் மனதை அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுவித்துக் கொண்டு நான் முதலில் அந்த காரில் ஏறி மணப்பந்தலுக்கு புறப்பட்டேன். இப்போது கார் ஒரு அறியாத இடத்திற்கு என்னை அழைத்துச் சென்றது. அங்கு ஏற்கிறேன் மற்றும் ஏற்கிறேன் என்பதற்கான அனுமதி கேட்கப்பட்டது. நான் என் கணவரை திருமணத்தில் ஏற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்படைத்தேன். அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறியாமலேயே வாழ்க்கை இவ்வளவு கசப்பாக மாறிவிட்டதால் நான் இதன் அவசியத்தையே உணரவில்லை. எனக்கு ஒரு ஆதரவு தேவை. அதற்காகவே நான் இந்த பிச்சைக்காரனின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் பார்த்ததும் நான் திகைத்தேன். கார் ஒரு பெரிய பங்களாவிற்கு முன் வந்து நின்றது. என் கணவர் என்னிடம் சொன்னார், நீ என் வீட்டிற்கு வந்துவிடு, நான் உன்னை முன்னாலேயே ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்படியே நடந்தது. அவர் எனக்கு ரெக்கார்டிங் அனுப்பிவிட்டார். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், நான் அவரை மணமகனாக காணவில்லை. அவரை பார்த்திருந்தால் நான் அவரை என் கணவராக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டதும் சிறிது நேரத்திற்குப் பிறகு அறை கதவு திறக்கப்பட்டது. என் முன்னால் என் கணவராக சக்தி நின்று கொண்டிருந்தார். என் கைகால்கள் நடுங்க ஆரம்பித்தன. நீ இங்கே என்ன செய்கிறாய்? நான் சக்தியிடம் கேட்டேன். சக்தி தனது தலையை கவிழ்த்துக் கொண்டு என்னை பார்த்தார். நான் உன் கணவன். அதனால்தான் நான் உன் அறைக்கு வந்தேன். என் கால்களுக்கு கீழ் இருந்த தரை நழுவியது போலிருந்தது. நான் உன்னை என் கணவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கிருந்து போ. உன்னால்தான் என் மேல் இவ்வளவு பெரிய குற்றம் சாட்டப்பட்டது. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். சக்தி முன்னால் வந்து என்னை தன் கைகளால் கட்டிப்பிடித்தார். நான் அவருடைய கைகளில் துடித்தேன். நான் உன்னுடன் இருக்க முடியாது. என்னை விடுதலை செய். நான் உன்னுடன் எப்படி இருக்க முடியும்? என் மூச்சு திணறியது. நான் மூர்ச்சையடைந்தேன். மறுநாள் நான் உணர்வு பெற்றபோது சக்தி என் முன்னால் வெட்கத்துடன் நின்று கொண்டிருந்தார். நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் குற்றவாளி. நான் தான் சக்திக்கு விஷம் கொடுக்க முயன்றேன். ஆனால் கடவுளின் செயல் என்னவென்றால், நான் வாடகைக்கு எடுத்துக் கொலைகாரனை அவனிடம் மறுக்கச் சொல்லி தொலைபேசி செய்தேன். அவன் என் வார்த்தையை கேட்டுக்கொண்டான். என் மனசாட்சியிலிருந்து ஒரு சுமை நீங்கியது. என் மனசாட்சி என்னை திட்டிக் கொண்டிருந்தது. அவர் அழுது கொண்டே எனக்கு தனது கதையைச் சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் பின்னர் நான் கற்பனை கூட செய்யாதது நடந்தது. நான் வாடகைக்கு எடுத்துக் கொலைகாரன் வேறு யாருமில்லை, சக்தியின் காதலிதான். சக்தி அவளை விட்டுவிட்டான். அவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
நான் எவ்வளவு மறுத்தும் அவள் சக்திக்கு விஷம் கொடுத்துவிட்டாள். ஏதோ ஒரு இடத்தில் நான் தான் குற்றவாளி. நான் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீ இப்போது சக்தியின் உரிமையாகிவிட்டாய். ஆனால் அவள் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை போல் இருக்கிறது. அவள் என் பழைய நண்பர். அதனால்தான் நான் அவளை தேர்ந்தெடுத்தேன். பின்னர் எனக்கு என்ன தெரியும், அவள் சக்தியின் வெறுப்பில் இவ்வளவு தூரம் முன்னேறி அவனை மரணத்தின் வாயிலில் சேர்த்து விடுவாள் என்று. பிச்சைக்காரனாக மாறி உனக்கு திருமணம் முன்மொழிந்ததும் இதற்காகத்தான். நான் நினைத்தேன், என்னால்தான் உன் வாழ்க்கை பாழாகிவிட்டது. உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளெல்லாம் என்னால்தான். நான் என் வீடு, வீட்டார் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். என் மனநிலை சமநிலையை இழந்தது போல் இருந்தது. நீ சிறையிலிருந்து விடுதலை அடைந்து வருகிறாய் என்று எனக்குத் தெரிந்த அன்றே நான் முடிவு செய்தேன். நான் உன்னை அதே சாலையில் சந்தித்து திருமணம் முன்மொழிவேன். நீ திருமண முன்மொழிவை ஏற்றுக்கொண்டால் நான் உனக்கு வாழ்க்கையின் அனைத்து மகிழ்ச்சிகளையும் தருவேன். நீ மறுத்துவிட்டால் அன்று என் வாழ்க்கையின் கடைசி நாளாகிவிடும். சிந்திக்கும் மனதுடன் நான் சக்தியின் கதையைக் கேட்டேன். நான் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்தேன். அவர் என் அருகில் நின்று என் கண்ணீரைத் துடைத்தார். உண்மையில் நான் அவனை கொன்றவன். நீ உண்மையில் என்னை நேசித்தால் இந்த வழக்கை என்றென்றும் என் மேலிருந்து நீக்கு. சக்தியின் கொலைகாரர்களை கைது செய். அப்போதுதான் என் இதயத்திற்கு அமைதி கிடைக்கும். சக்தி என்னிடம் வாக்குறுதி அளித்தார். அடுத்த நாள் அவர் தன் சாட்சியத்தை எடுத்துக்கொண்டு காவல் நிலையம் சென்றுவிட்டார். காவல்துறையினர் அவருடைய சாட்சியத்தின் அடிப்படையில் சக்தியின் காதலியை கைது செய்தனர். இவ்வாறு நான் அனுபவித்த என் வாழ்க்கையின் மிகக் கடினமான நாட்கள் சக்தியின் வடிவத்தில் முடிவுக்கு வந்தன. இப்போது நான் அவருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்தை மறந்துவிட்டு எங்கள் உறவினர்கள் வசிக்கும் அந்த நகரத்தை கூட விட்டுவிட்டோம். எங்கள் இருவரின் வாழ்க்கையிலும் மீண்டும் எந்த சிரமமும் வராமல் இருக்க நான் ஒரு மகளின் தாயாகிவிட்டேன். நான் முடிவு செய்துவிட்டேன். நான் அவளுக்கு இப்படி ஒரு பரிமாற்றம் செய்வேன். அவள் வாழ்க்கையில் சக்தி மற்றும் சக்தி போன்ற சிரமத்தை மீண்டும் சந்திக்க வேண்டியதில்லை. நான் அவளுக்கு ஒரு பெண்ணாக மரியாதை காட்ட கற்றுக் கொடுப்பேன். ஒரு பெண் ஒருமுறை இல்லை என்றால் அது இல்லை என்று பொருள் என்பதை அவளுக்கு கற்றுக் கொடுப்பேன். அதற்காக அவள் யாரையும் கொல்ல முடியாது. சக்தியும் என்னை பார்த்து வாழ்ந்து வந்தார். என் உலகம் சக்தியாக மாறிவிட்டது. அவர்தான் என் வாழ்க்கையில் சிரமத்தை உருவாக்கினார். அவர்தான் என் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்கினார். இதற்காக நான் எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் சொல்ல முடியாது. நாங்கள் இருவரும் அனைத்து முரண்பாடுகளையும் கடந்த காலத்தின் அனைத்து கசப்பையும் மறந்துவிட்டு எங்கள் வாழ்க்கையைத் தொடங்கிவிட்டோம். இப்போது நாங்கள் 2 குழந்தைகளின் பெற்றோர்களாகிவிட்டோம். எங்கள் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வகையிலும் சிறந்த பரிமாற்றத்தை கொடுத்துள்ளோம். வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தால் அல்லாஹ் எளிமையையும் உருவாக்குகிறார் என்பதை நிரூபித்துவிட்டோம். என் வாழ்க்கைதான் இதற்கு மிகப்பெரிய உதாரணம்.